ஒரு 4 முழம் கொடுங்க. லட்சுமி, லட்சுமி, இவ்வளவு பெரிய பேலஸ்ல எல்லா பூவும் இருக்கு, கரெக்டா மல்லிப்பூ மட்டும் இல்ல பாருங்க. இந்தாங்க. இந்த எவ்வளவுமா? 10 ரூபாங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அம்மாமா இங்க வாங்க, இன்னொரு 4 முழம் பூ கொடுங்க. அதான் தலை நிறைய இருக்குல்ல, எனக்கு இது போதும். வேண்டாமா? இல்ல இல்ல, நீங்க கொடுங்க. எதுக்குயா? சொல்றேன். இந்த இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என் ரூம்ல இருக்கிற சாமி போட்டோக்கு போட சொல்லலான்னு வாங்கினேன். அதுக்குள்ள நீ ஆசையா வச்சுட்ட, அதான் வேற வாங்கினேன். இரு, ஏன் எடுக்கிற? நீதான் எனக்காக வாங்கலையே. பரவாயில்ல, வச்சு பூ எடுக்காத. உனக்கு தான் யாரும் இல்லைன்னு சொன்னேன்ல, இனிமே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உனக்கும் சேர்த்தே வாங்கிட்டு வர்றேன். இது என் ரூம்ல சாமி போட்டோக்கு போட்டு. பாப்பா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? என்னக்கு? நீ வேலைக்காரி வேஷம் போட்டது ஒரு நல்ல வீட்டுக்காரனை பிடிக்கத்தான்னு இப்பதாமா தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த தம்பி கொடுத்த பூவை நீ ஆசையா வாங்கி தலையில வச்சுக்கிட்டிய, அப்பவே உன் மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறது எனக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. அந்த தம்பி உனக்கு புடவை வாங்கி கொடுத்தார, அதுல அவருடைய இலகிற மனசு தெரிஞ்சது. கான்ட்ராக்டர் கொடுத்த பணத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு, அதுல அவருடைய மனசாட்சி தெரிஞ்சது. இந்த 2 விஷயத்தை வச்சே அந்த தம்பியை எடை போட்டுடலாம். ஆனா இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன தப்பா ஒண்ணு இல்லம்மா. ஏன்னோ சாயங்காலம் அந்த தம்பி 6 to 9, அதாவது 6ல இருந்து 9 வரைக்கும் திடீர்னு எங்கயோ காணாம போயிடுறாரு. அது என்ன ஏதுன்னு கிளியர் பண்ணிக்கோ, அப்புறம் கெட்டி மேலதான். ஹலோ லட்சுமி, என்னது இந்த நேரத்துல இங்க நின்று இருக்க? மகாராஜா உன்கிட்ட ஒரு முக்கியமான தகவல் சொல்ல சொன்னாரு, அதனாலதான் காத்துட்டு இருக்கேன். என்னது? ஒண்ணும் இல்ல, இந்த பேலஸ்ல வேலை செய்யறவங்க யாரா இருந்தாலும் 6 மணிக்கு மேல வெளியே போறதா இருந்தா எங்க போறோம் என்னன்னு மகாராஜா கிட்ட தகவல் சொல்லிட்டு போனோங்கிறது ரூல். ஆனா நீ இது வரைக்கும் எந்த தகவலும் சொல்லாம டெய்லி ஈவினிங் 6 to 9 வெளியே போய் சுத்திட்டு வரதா உன் மேல குற்றச்சாட்டு இருக்கு. ஐயோ, சிக்கல்ல மாட்டிட்டேன். எங்க போற என்னன்னு என்கிட்ட உண்மையை சொல்லு, நான் ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு முயற்சி பண்றேன். இல்ல லட்சுமி, அது அவ்வளவு சீக்கிரம் வெளிய யாருகிட்டயும் சொல்ல முடியாது. ஏன்னா அது ராத்திரி ரகசியம். எந்த ரகசியமா இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட சொல்லு. ஒண்ணு இல்ல, எனக்கு யோக ஜாதகம் சுக்கிர திசை சும்மா புயல் மாதிரி அடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. புரியலையா லட்சுமி? எங்க அம்மா அப்பப்போ எங்க பாட்டியோட கனவுல வந்து எனக்கு ஒரு பெரிய சமஸ்தானத்துல உத்தியோகம் கிடைக்க போகுது, அதோட செல்வ செழிப்போட சும்மா தலதலன்னு எனக்குன்னு ஒரு ராஜகுமாரி பிறந்திருக்கலாம். அவ வந்து என்ன பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என் டோட்டல் லைஃபே சேஞ்ச் ஆக போகுதுன்னு சொன்னாங்க. நிஜமா உங்க அம்மா கனவுல வந்து அப்படி சொன்னாங்களா? எஸ், இட்ஸ் a fact. எங்க அம்மா சொன்ன மாதிரியே எனக்கு இவ்வளவு பெரிய பேலஸ்ல உத்தியோகம் கிடைச்சிருச்சே. அது மட்டும் இல்ல, நான் இங்க வந்த உடனே அக்கம் பக்கத்துல விசாரிச்சேன். இந்த பக்கம் நெய்க்காரப்பட்டி ஜமீன் ஃபேமிலி, இந்த பக்கம் ஆத்தூர் ஜமீன் ஃபேமிலி, எதிர்த்தாப்புல பொப்ளி மகாராஜா ஃபேமிலி, இப்படி இந்த ஏரியாவுல ஒரு 7-8 ராஜ குடும்பங்கள் இருக்கறதா நான் கேள்விப்பட்டேன். என்னதான் அதிர்ஷ்ட ரேகை நம்ம கையில ஓடினாலும் நம்ம உழைப்புன்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? அதனாலதான் டெய்லி ஈவினிங் 6 to 9 நான் ரவுண்ட்ஸுக்கு போயிட்டு இருக்கேன். ரவுண்ட்ஸா? ஆமா, நான் பேலஸ்குள்ளேயே உட்கார்ந்து இருந்தா எந்த ராஜகுமாரி என்ன பாக்கணும் வேண்டாம்? நான் தினம் ஒவ்வொரு பேலஸா போனா தானே ஏதாவது ஒரு ராஜகுமாரி மேல உப்பரியில் நின்னு என்னுடைய பர்சனாலிட்டியை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இத்தனை நாளா போயிட்டு வந்ததுல ஏதோ 1-2 தான் எசக பிசக பாத்துட்டு இருக்கு. ஆனா எது இன்னும் சரியா செட் ஆகல. என்ன லட்சுமி ஒரு மாதிரி அப்செட் ஆன மாதிரி பாக்குற? எனக்கு புரிஞ்சிருச்சு. நம்மளும் ஒரு ராஜகுமாரியா பிறந்திருந்தா மேல உப்பரியில் நிக்கலாம், சார் நம்மள பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கேன்னு ஃபீல் பண்றேன். அதானே? வாய மூடு. நீ ஒரு படிச்ச ஆளு, உங்க அம்மா கனவுல ஏதோ சொன்னாங்கன்ட்டு அது போய் இவ்வளவு சிரிச்சு எடுத்துக்கிட்டியே, இது முட்டாள்தனம்னு தோணல? அப்படி இல்ல லட்சுமி, சுரட்டா குப்பையில தான் முளைக்குது. இருந்தாலும் கால நேரம் வரும்போது கூரை மேல ஏறுது இல்லையா? அந்த மாதிரி எனக்கு ஒரு ராஜகுமாரி செட் ஆச்சுன்னு வை, என் லைஃபே டோட்டலா சேஞ்ச் ஆச்சு. யோ நாயர், இந்நேரத்துக்கு எங்க போயிட்டு வர்றீங்க? அது ராத்திரி ரகசியம். ஓ, இவர்கிட்ட கூட ரகசியம் இருக்கு. நாயர, நீங்க எதா இருந்தாலும் எங்கிட்ட துணிஞ்சு சொல்லலாம். எந்த ரகசியம்? எனக்கு 52வது வயசில் வெள்ளச்சீலை கட்டின விடோ மூலமாயிட்டு பல லட்சங்கள் வரும்னு ஜோசியர் പറഞ്ഞു. ഞാൻ ഇവിടെ വന്ന ഉടനെ വിസാരിച്ചു. ഇവിടെ சுத்தி வர 7-8 பேலஸ் உண்டாம்.
ஒவ்வொரு பேலஸிலும் 1-2 லேடிஸும் உண்டாம். அதில் ஏதாவது ஒண்ணு செட் ஆகும்னு തന്നെ ഞാൻ ഈവനിങ് 7 to 10 റൗണ്ട്സ് പോയി വരുന്നു. கங்க்ராச்சுலேஷன்ஸ் நாயர். நான் நாளையில இருந்து மகாராஜா கிட்ட சொல்லி ரவுண்ட்ஸ் போறதுக்காக தனியா ஒரு 50 ரூபாய் பேட்டா கொடுக்க சொல்றேன். ஓகே, தேங்க் யூ சார். என்ன என்னமோ அன்னாசி பழம்னு சொன்னீங்க, பாரு பலாப்பழமே இருக்கு. நான் ராஜகுமாரி தேடுறதுல தப்பே கிடையாது.